ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசி மாதத்துடைய 25ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த 2024 வரக்கூடிய இன்னொரு முக்கியமான வெள்ளிக்கிழமைனா அது அந்த நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம். அப்படி என்ன அந்த நாளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு கேட்குறீங்களா? அன்றைய வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரியானது வருது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய ராத்திரி. அந்த ஒரு ராத்திரி சிவன் கோவில்களில் 4 கால பூஜைகளானது செய்யப்படும். அந்த பூஜையில் கலந்துக்கும் போது அளவற்ற பலன் நமக்கு கிடைக்கும். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத சிவராத்திரி பற்றி தெரியாமையே இருக்கு. சிவனுக்குரிய எல்லா சிறப்பான நாட்களுமே சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று கருதப்படுது. சிவனுக்குரிய நாளில் சிவராத்திரி என்பது ஒன்று. சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு நாளில் வரும். ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய நாளில் விடிய விடிய சிவனுக்கு 4 கால பூஜைகளாக செய்யப்படாது. ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரியில் மட்டும் 4 கால பூஜை செய்யப்படும். ஏன்னா அந்த ஒரு ராத்திரி தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. அன்றைய நாள் தான் சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி தந்தார் என்பது குறிப்பிடப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியில் அன்னைக்கு விடிய விடிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபக்தர்கள் கோவிலில் வழிபாடு செய்வாங்க. ஸோ விடிய விடிய அப்படி என்ன வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? 4 கால பூஜை தாங்க செய்வாங்க. குளிர குளிர 4 கால பூஜையில் சிவனுக்கு அபிஷேகமானது நடக்கும். விடிய விடிய நடைபெறக்கூடிய பூஜைகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த விடிய விடிய நடைபெற போகக்கூடிய பூஜைகள் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த சிவராத்திரியை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது மகா சிவராத்திரி 2024 விடிய விடிய நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பூஜைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனுக்கு நவராத்திரி போல சிவபெருமானுக்கு ஒரு நாள்னா அது மாசியில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தான். இந்த மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிவ ஆலயங்கள் அத்தனையிலுமே 4 கால பூஜை என்பது விசேஷமாக நடைபெறும். அந்த 4 ஜாமம் என்பது மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையிலான காலகட்டமாகும். இந்த நேரத்தில் சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய 4 கால பூஜைகளில் நாம் பங்கேற்றாலே சகல தோஷங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். ஸோ இது புராணங்கள்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறுதி செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக மகா சிவராத்திரி என்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வை இலையும் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் பச்சரிசியை ஊற வைத்து அதை சேர்த்து நைவேத்தியமாக படுத்து சிவபெருமானை அன்றைய நாள் வணங்கலாம். அப்படி இல்லைனா ஓம் நமச்சிவாயா என்ற இந்த சிவாய மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் தருவார் சிவபெருமான். அதனால் இந்த சில விஷயங்களை அன்றைய நாள் செய்யறதுக்கு மறக்காதீங்க. இது ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் செய்யணும். அப்படி செய்தாதான் சிவராத்திரியில் நீங்கள் பூஜை செய்ததுக்கான பலனை பெற முடியும். மகா சிவராத்திரி என்று பல மலர்களும் வாசனை திரவியங்களும் உங்களுக்கு கிடைக்கலனா வெறும் தண்ணீரை கொடுத்தா கூட போதும். பச்சை தண்ணி நமக்கு என்ன கிடைக்காதா என்ன? அந்த தண்ணீரை கொடுத்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து அவருக்கு அபிஷேகம் செய்தாலே அப்படி ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 4 கால பூஜைகளானது செய்யப்படும். மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரை ஒரு பூஜை, அதுதான் முதல் ஜாம பூஜை. அதுக்கப்புறம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை, அதுதான் 2வது ஜாம பூஜை. அதுக்கப்புறம் நள்ளிரவு 12 மணி முதல் முற்பகல் 3 மணி வரை, அதுதான் 3ஆம் ஜாம பூஜை. அதுக்கப்புறம் 3 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை, அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4ஆம் ஜாம பூஜை. ஸோ 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து 4 பூஜைகளானது நடைபெறும். இந்த 4 ஜாம பூஜை மற்றும் அதன் பலன்களை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் ஜாமத்தில் என்ன செய்யப்படும், அந்த ஜாமத்தில் நாம் என்ன பண்ணோம், அந்த ஜாமத்தில் சிவபெருமானை பார்க்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்
அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 ஜாமத்துடைய முழு கதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு முதல் ஜாம பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் ஜாமத்தில் பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் சிவபெருமானை ரிக் வேத பாராயணம் வந்து செய்வது வழிபாடு செய்கிறது நல்லது. ரிக் வேத பாராயணம் செய்வது வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் பஞ்சகாவிய அபிஷேகம், சந்தன பூச்சி, வில்வம், தாமரை அலங்காரம், அதில் அர்ச்சனை, பச்சை பயிரில் பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறது தான் இந்த ஜாமத்துடைய சிறப்பு. இதனால் ஜனன ஜாதகத்தில் உள்ள கடுமையான விதி பயன்கள், ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். பிறவா நிலையை அடைய முடியறதுக்கு இந்த ஜாமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யணும். இந்த ஜாமத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்னா, இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி அபிஷேகங்கள், இந்த மாதிரி அர்ச்சனைகள், இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் செய்து வழிபாடு வந்து சிவபெருமானை செய்யணும். அப்படி செய்யும்போது ஜனன ஜாதகத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடுமையான விதி பயன்கள், ஜாதக ரீதியான தோஷங்கள், இந்த மாதிரி இருக்கிறது அனைத்தும் நீங்கும். ஸோ இப்போ ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான விதி பயன்களால் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தோல்வியில் முடியலாம். உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கலாம், இல்லை தொழில் தொடங்கிட்டு நின்று நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரி நஷ்டங்கள் எல்லாமே சமாளிப்பதற்கு தான் இந்த பரிகாரத்தை முதல் கால பூஜையில் வந்து செய்யுங்கன்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நடக்கக்கூடிய 2ஆம் ஜாம பூஜை, அந்த ஜாம பூஜையை பற்றி சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜிப்பதாக ஐதீகம். விஷ்ணுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இந்த சிவராத்திரி நாளில் கூடி வருவது கோடி புண்ணியம் தர இருக்கு. இந்த 2ஆம் ஜாம வேளையில் சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை, பஞ்சாமிர்த அபிஷேகம், பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துறது, துளசி அலங்காரம், வில்வ அர்ச்சனை, பாயாச நைவேத்திக்கு படைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து 2வது கால பூஜையில் நாம் செய்யணும். இந்த டைம் யாஜர் வேத பாராயணம் வந்து செய்யணும். அதாவது யாஜர் வேதத்தை வந்து நாம் வந்து சிவனை வந்து சொல்லி வழிபாட வேண்டும். இப்படி நாம் 2வது கால பூஜையில் இந்த மாதிரி வேத பாராயணம் செய்கிறது, இந்த மாதிரி அபிஷேகங்கள் நைவேத்தியம் படைக்கிறதுனால வறுமை, கடன், தொல்லை, சந்திர தோஷம் நீங்கும். சந்திர தோஷம், சந்திர புத்தி நடப்பவர்களுக்கு மன உளைச்சல்லாம் இந்த ஜாமத்தில் வழிபாடு செய்தால் குறையும். மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு 2ஆம் ஜாம பூஜையின் அபிஷேக நீரை பருக கொடுத்தால் சித்தோ சுத்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஸோ 2வது கால பூஜை ரொம்ப முக்கியமான கால பூஜை. அந்த பூஜையை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா 3ஆம் ஜாம பூஜை. 3ஆம் கால பூஜையை சக்தியின் வடிவமான அம்பாள் செய்வதாக ஐதீகம். மகா சிவராத்திரியின் உச்சக்கட்ட வழிபாட்டு நேரம் இதுதான். இதனை லிங்க காலம் என்று கூறுவார். இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரையிலான இந்த நேரத்தில் தான் அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமாக காட்சியளித்திருக்கிறாரு. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணிவித்து மலர்களினால் அலங்கரிக்க வேண்டும். தேன் அபிஷேகம், பச்சை கற்பூரம் சாத்துறது, மல்லிகை அலங்காரம் செய்கிறது, வில்வ அர்ச்சனை செய்கிறது, எள் அன்ன நெய்வேத்தி செய்கிறது, அதோடு சாமவேத பாராயணம் செய்கிறது, சிவ சகஸ்ரநாம உச்சரிக்கிறது, இதெல்லாம் இந்த ஜாமத்தில் செய்யணும். தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இருநிலனாய் தீயாகி எனக்கூடிய பதிகத்தை பாராயணம் இந்த டைம் செய்யணும். இதனால் சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாது. சிவசக்தியின் அருள் நம்மளை சேர்த்து வந்து காக்கும். அதனால் 3வது கால பூஜை எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான பூஜை, தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா 4ஆம் கால பூஜை. 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் 4வது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். கரும்புச்சாறு அபிஷேகம், நந்தியா வட்ட மலர் சாத்துறது, அள்ளி, நிலர் வெண்பாவம், நந்தியா வர்த்தம் அலங்காரம், அர்ச்சனை, சுத்தன்னம், நெய்வேத்தியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் செய்ய வேண்டும். சுத்தன்னம் நெய்வேத்தியம் செய்யும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு அளப்பரியான பலன் கிடைக்கும். அதிகாலையில் வேலையில் அதர்வன வேத பாராயணம் செய்து சிவனை வழிபாடு செய்யணும். இதெல்லாம் நம்ம நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். பட்டங்களும் பதக்கங்களும் பதவியும் தேடி வரும். இல்லறம் நல்லறமாகும். ஸோ 4வது கால பூஜையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பான பூஜையாக கருதப்படுது. ஆக மொத்தம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த 4 கால பூஜைகளையும் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம் என்பது இப்போ இதன் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் இரவு விடிய விடிய சிவனுக்காக அர்ப்பணிங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் அர்ப்பணிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல நாள் நீங்கள் நினச்ச கனவுகள்லாம் நினைவாகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியில் 4 கால பூஜை நடக்கிறத பற்றி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக பலனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.